பயப்படாத, உனக்கு மகா பெரிய பலன். நான் என்ன கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு உண்மையாக உழைச்சி பாடுபட்டா என்ன ஒரு பலனை காண முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான பலன் தருவார். அதனால் பயப்படாதுங்கன்னு சொல்லுகிறார். இது என்ன கட்டடம் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதான் 4 மாவடியில் தேவன் கட்டி கொண்டிருக்கிற தேவனுடைய கூடாரம். இதற்கு எத்தனையோ எதிர்ப்பு, போராட்டம், நெருக்கங்கள்லாம் வந்தது. ஆண்டவர் கேடகமாக இருந்து பாதுகாத்து இன்றைக்கி ஆண்டவர் அதை கட்டி சீக்கிரமாக முடித்து தரப்போகிறார். நீங்களும் ஒரு நாள் மாவடி வந்தால் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே மகனை, பயப்படாதே மகளை, பயப்படாதே. நான் பயப்பட மாட்டேன், இயேசு எனக்கு கேடகமாக இருக்கிறாரு, பலனாக இருக்காருன்னு சொல்கிறீங்களா? வாய் திறந்து சொல்லுங்கள், தகப்பனே நாங்கள் பயப்பட மாட்டோம், நான் பயப்பட மாட்டேன். நீ பயப்படாதேன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் எனக்கு கேடகமாக இருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு நல்ல பலனாக இருக்கிறீங்க, எனக்கு பலனாக இருக்கிறீங்க. நான் செய்கிறதற்கெல்லாம் நீங்கள் பலன் கொடுக்க போகிறீங்க. எந்த ஆபத்துகளும் சத்துருடைய கிரியைகளும் கொள்ள நோய்களும் பிசாசின் கிரியைகளும் என்னை தொடாதபடி என்னை கேடகமாக இருந்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.